மெசேஜ் சொன்னா சீமானா சீமானு போல யாரும் இல்ல. ஏன்டா அவ்வளவு கத்திக்கிட்டு அன்னைக்கு இல்ல ஆக்சுவலா நம்ம போன இதெல்லாம் சீமானு அவருக்கு தான் போட்டிருப்போம். இந்த தடவை அவருக்கு நம்ம போடாததுக்கு காரணம் பல இருக்கு. அதுல ஒரு சில காரணம்லாம் அவர் பேசுறத நம்மளால எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. தளபதி உள்ள வந்தனால. அதாவது இப்ப நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தது டிஎம்கே தான். அவங்கள பத்தி பேசாம இப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிவிகேவை பத்தி அவர் முழுக்க முழுக்க தப்பா பேசுறது. அதனாலதான் அவர் விட்டு விலகி வந்ததே. டிவி கத்தி பேசினா பரவாயில்ல, தளபதி போட்டு அடிக்கிறாரு. அவரை போட்டு அடிச்சிட்டேன். நான் வந்து என்டிகே சப்போர்ட்டர் தான். இந்த வருஷம் என்டிகே தான் ஓட்டு போட்டேன். எங்க அண்ணன் சாட்டது ரொம்ப பேசிட்டாரு. அது வந்து ரொம்ப இருக்கு. சீமான் ஏன் இது விமர்சனமா சொல்றது ஓகே தான். ஆனா அவரோட அரசியல் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். தளபதி வந்தாலும் நல்லதுதான். ஆனா அண்ணா தான் வரவே விட மாட்டேங்கிறாங்க, போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அவரு 2 சீட்டு தாங்க. இல்ல ஆக்சுவலா ஒரு படம் நடிச்சாலும் பிரச்சனை, படத்தை விட்டு கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்தாலும் பிரச்சனை. அவரு எங்கதான் நிம்மதியா விடுவாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போனாலும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, அதான் பண்ணு இதை பண்ணு. இல்ல வரத்துக்கு முன்னாடியே போட்டு இந்த அடிக்கிறதும் போட்டு இது பண்றாங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு சினிமா மாதிரி ஆயிடுச்சு. இது லாஸ்ட் 6 மந்த்தும் சினிமா மாதிரி இருந்தது. ஆக்சுவலா சினிமா அப்படிங்கறத விட நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. எப்படா வின் பண்ணுவாங்க, சூப்பர் ஓவர் மாதிரி போயிட்டு இருக்குது. கடைசி ஏதோ இன்னும் ஒரு இடம் வேணும் 2 இடம் வேணுங்கிற மாதிரி. ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது 100 சீட்டு தான், 100+ சீட்ஸ் தான் தளபதி அடிச்சது. ஓகே, இல்ல இது அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, அது வேற விஷயம். அதான் அவரே 70 to 80 எதிர்பார்த்திருப்பாரு. நாங்க 3 பேர் மட்டும் இப்ப கருத்து சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தன் கருத்து சொல்லாம ஆக்சுவலா இதுல தீவிர விஜய் ரசிகர் தான், வெறியர். எதுவுமே பேச மாட்டேங்கிறான். எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி நாள் நைட் வரைக்கும் கதறான். ஆடியோ போடுறேன், ஆடியோ தனியா போடுறோம். சைஸ் ஏதோ பேசு சைஸ். இது தளபதி சொல்றியா? மயக்கம் வருதா? சாப்பிடலாம் பாவம். ஆனா தளபதியா உணர்வு நினைக்கிறான். சிஎம் ஆகிற வரைக்கும் எப்ப சிஎம் திரு சி ஜோசப் ஜெய் எனும் நான் அப்படி சொல்ற வரைக்கும் 1 or 2 days தான் சொல்லிடுவாரு. இருந்தாலுமே இப்ப அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்களே, அவங்களோட பிரஷர் வந்து விஜய்க்கு வந்து இருந்துட்டே இருக்கு. ஆதரவு கொடுத்தாலும் திமுக தொடர்ல போய் இருப்புங்கிறானுங்க. அவங்க சொல்றது நம்ம கேட்டாகணும் அந்த மாதிரி இருக்கும். அதாவது விஜய் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை முழுசா மக்களுக்கு கொண்டே போக முடியாத நிலைமை தான் ஆதரவு கொடுத்தாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. வந்ததா வந்துச்சு, ஒரு 6 சீட் வந்திருந்தா ஜெயிச்சுன்னா ஒரு 120 மேல ஜெயிச்சிருக்கணும். இல்லைன்னா 40 வாங்கி அடுத்த எலெக்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல நாங்க இவ்வளவு பேசுறோம்னு சொல்லி நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டியா. நாங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியும். தெரியாது விஜய் உண்மையா அதுதான். நமக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், படம் பாக்குறது, கிரிக்கெட் விளையாடுறதும், சாப்பிடுறதும், வேலைக்கு போறதும். இந்த லாஸ்ட் 5 days தான் நியூஸ் பாத்துட்டே இருக்கோம். 5 days சொல்லிட முடியாது. இந்த எலெக்ஷன் ஃபீவர் எப்ப வந்துச்சோ அப்பையில இருந்து தான் நம்ம எலெக்ஷன்னா என்ன, அரசியல் நம்ம எதுக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், அந்த ஒரு இது நமக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நம்ம விளையாட்டுத்தனமா தான் இருந்தோம். அதான் தெரிஞ்சுக்க காரணம் நம்ம அண்ணன் தான். அது நான் எல்லாரும் வரைக்கும் அரசியல் கொண்டு வந்துட்டாரு. அரசியல்னா என்னன்னே தெரியாது. முன்னாடி போயிட்டு இருக்க பாருங்க. அவனுக்கு உண்மையா அரசியல் என்ன தெரியும்? உண்மையா நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டா மன்னிக்கவே மாட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சினா என்ன, யார் இருக்கா தமிழ்நாட்டுல? கம்யூனிஸ்ட் வந்து வேர்ல்ட் லெவலுக்கு செய்யுது. அது கம்யூனிஸ்ட் எத்தனை சீட் அடிச்சு சொல்லு பார்க்கலாம். எத்தனை சீட் வின் பண்ணிருக்காங்க? 2 கம்யூனிஸ்ட் இருக்கு நம்ம இதுலயே. பிளஸ் 2 ஜெயிச்சிருக்காங்க. சரி தளபதி வச்சு வெறியர். தளபதி வெறியருங்க, மொரட்டு வெறியர். தலை சுத்தலாமா? ஏன்னா என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா நீங்களா காலிடா அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் இல்ல. இப்ப ஒரு கை இழந்த மாதிரி இருக்கு. அரசியலே கிடையாது. அரசியல் அப்படியே கரைச்சு குடிச்சு வச்சிருக்காப்ல அண்ணன். அண்ணன் இன்னைக்கு மிஸ்ஸிங். இங்க போய் வெளியே ஏற்காட்டுல இருக்காரு. போன வாரம் கேரளா போனாரு. சரி அடுத்த வாரம் கொடைக்கானல் ஊட்டி நினைக்கிறேன். அரசியல் பேச வந்தோமா இல்ல ராஜேஷ் பேச வந்தோமா? இல்ல வீடியோ பார்த்தா மனசே விட்டுரும். இல்ல நம்ம பொங்கலுக்கு போட்ட வீடியோல ராஜேஷ் ஃபீல் பண்ணி பேசியிருந்தான். என்னைய பேசவே இல்ல கூப்பிடவே இல்ல அப்படின்ட்டு இருந்தான். முக்கியமான ஒருத்தர் மிஸ்ஸிங் நம்பதுல. நம்ம வந்து யாரையும் உருவக்கேலி பண்றது இல்ல, பாடி ஷேமிங்கா வேண்டாம். எல்லாத்தையும் போட்டு அப்படியே போட்டு வேண்டியதா. 1 மணி நேரம் இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் போட்டுருவேன். 1 hour போடுவேன். நோ எடிட்ஸ், அவ்வளவுதான் vlog. பாக்குறவங்க பாக்கட்டும், வேலை முடிஞ்சு பாக்குறவங்க பாக்கட்டும். இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தையில பேச தெரியாது. ஒருத்தன் நல்லா பேசுவான், பயங்கரமா பேசுவான், சைட்ல அமைதியா வந்துட்டு இருக்கான்.
2 வாரத்து ஜெயிச்சு நான் என்டிகே சப்போர்ட்றங்க, நான் பேசுறேன் டிவிக்கு ஆதரவா. அவ்வளவுதான். இல்ல டிவிக்கு ஆதரவானு இல்ல ப்ரோ. நானு நிறைய பேர்த்த என்கிட்ட கேக்குறாங்க, தம்பி யாருக்குப்பா ஓட்டு போட்ட, யாருக்கு நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு கேட்டா அவங்களும் நான் டிவி கேக்கு தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் பாருங்க ஈரோட்ல கேட்டேன், சென்னையில கேட்டேன், எல்லா டிவி கேட்டாங்க. ஏதோ பெருசுல இருந்து ஏதோ நடக்கும் எதிர்பார்த்தோம், நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. மொத்தமா டிஎம்கே போட்டு அடிச்சிட்டாங்க. டிஎம்கே மட்டும் இல்ல, ஏடிஎம்கே இல்ல. இது இன்னொன்னு சொல்லணும். இப்ப ஒரு தளபதி கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப இவரு நல்ல அரசியல் கொடுத்தாருன்னா அடுத்து தொடருவாரு, கண்டிப்பா தொடருவாரு. இல்ல அப்படின்னா மறுபடியும் நம்ம வேற ஆட்சி வேற கட்சி தான் நம்ம போனோம். தப்பு பண்ணுவா எனக்கு நம்பிக்கை பண்ண மாட்டாருன்னு. அதாவது சூழ்நிலை பொறுத்து ஏதாவது தப்பு நடந்து ப்ரோ. இன்னொன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தளபதி பண்ண மாட்டாரு, உள்ள இருக்கவங்க பண்ணுவாங்க. இது வந்து கிரிஞ்சா தான் இருக்கும் கொஞ்சம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கரெக்டா இருக்கணும், மக்களாகிய நம்ம ஒழுங்கா இருக்கணும். நம்ம எந்த தப்பும் பண்ணாம நம்ம கரெக்டா இருந்தோம்னா எந்த தப்பும் நடக்க போறது இல்ல. இதை நம்ம போலீஸையோ இல்ல கவர்மெண்ட்டையோ குறை சொல்லக்கூடாது. 10 பாயிண்ட் கொண்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.